Praise the Lord. This is Prophet T.H. Ranjan, a global voice to the nations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏலியன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏலியன்ஸ்னா யாரு, அவங்க எங்கேருந்து வராங்க, பைபிள் ஏலியன்ஸை பற்றி என்ன சொல்லுது, கிறிஸ்துவர்களுக்கு இது தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஏன்னா இது சரியா தெரியாட்டி நம்ம என்ன நினச்சிப்போனா ஏலியன்ஸ் ஒரு வேற்று கிரகத்துலேருந்து வராங்க, இது கிறிஸ்டியன் ஃபெய்த்தை டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும், கீழே இறக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நாளைக்கு ஒரு ஏலியன் சொல்லுவாங்க, இயேசு எங்களில் ஒருத்தர் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மேனிப்புலேட் பண்ணிடுவாங்க. ஸோ we have to be very careful. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏலியன்ஸ்னால் யார், அவங்க எங்கேருந்து வராங்க, who are they. ஜேடி வான்ஸ் தெரியுமா? எத்தனை பேருக்கு ஜேடி வான்ஸ் தெரியும்? ஜேடி வான்ஸ் அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏலியன்ஸ் ஆர் டீமன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஏலியன்ஸ் உண்மையா, ஏலியன்ஸ் பற்றி சொல்கிறதெல்லாம் உண்மையா, அவங்க பார்க்குற அந்த ஸ்பேஸ் ஷிப், அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இதெல்லாம் உண்மையான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் அது உண்மை. இதை நம்ம எங்கே பார்ப்போம்னா பைபிளில் ஆதியாகமம் 6 ஜெனிசிஸ் 6 என்ன ஆகும்னா நெஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீயிங்ஸ் இருக்காங்க, அதாவது அரக்கர்கள் இருக்காங்க. ஸோ இந்த ரகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பூமியில் உள்ள மனிதர்களுடன் கலப்பிடம் உண்டாகி வேற விதமான மனிதர்கள் உருவாகினாங்க. அதாவது மனுஷனை போல இல்லாமல் அரக்கர்கள் போல, மிருகத்தை போல, அதாவது அவங்கள பார்க்குறப்போ மனிதர் மாதிரி இருப்பாங்க, ஆனால் வேற ஒரு மிருகத்தோட முகமோ இல்லை வேற மாதிரி ஒரு முகமோ வச்சிருப்பாங்க. இவங்க தான் நெஃபிலிம்ஸ். ஸோ இந்த நெஃபிலிம்ஸ் எல்லாம் பூமியில் நிறைய ஆன உடனே தேவன் நோவா என்கிற ஒருத்தரோட ஃபேமிலியை, குடும்பத்தை காப்பாற்றுறாரு. ஏன் அந்த நோவா ஃபேமிலியை காப்பாற்றுறாருன்னா அப்போ தான் மெசாயா வர முடியும், கிறிஸ்து வர முடியும். ஸோ கிறிஸ்து வரணும்னா கலப்பீடம் இல்லாத ஒரு சரீரம் வேணும். இப்போ அரக்கர்களும் மனிதர்களும் சேர்ந்தாங்கன்னா இந்த டிஎன்ஏல சேஞ்ச் வந்துடும். அப்போ டிஎன்ஏ சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா யூ கேன் நெவர் ஹாவ் அ சான்ஸ் ஃபார் கிரைஸ்ட் டு பிகம் அ மேன் ஆர் காட் டு பிகம் அ மேன். தேவன் மனிதனாக ஆவதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா தேவன் ஆதாமின் சந்ததியிலிருந்து உயிரோட எழும்பணும்னா இந்த ஆதாமின் சரீரம் கலப்பீடம் இல்லாம இருக்க வேண்டும். அதனாலதான் தேவன் என்ன பண்ணிடுறாரு, நோவாவை ஒரு ஆர்க் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஆர்க் மூலியமா காப்பாத்துறாரு நோவாவோட ஃபேமிலியை. ஸோ இதனாலதான் நோவா ஹேட் அ ஃபேவர் பிகாஸ் ஹீஸ் டிஎன்ஏ didn't get corrupted. அவரோட டிஎன்ஏ கரப்ட் ஆகல. அதனால தான் God had a favor on Noah. ஸோ இதனால தான் நோவாவோட ஃபேமிலியை சூஸ் பண்ணுறாரு. இந்த பைபிளில் ரைச்சியஸ் அப்படி இருக்கும் நோவா ஃபேமிலி. ரைச்சியஸ்னா அவன் தேவனுக்கு ஏற்றவன் போல இருந்தார். இதுதான் நோவா. He was right with God to manifest the prophecy of Christ through him. ஸோ இதனால தான் God நோவா ஃபேமிலியை சூஸ் பண்ணுறாரு. இப்போ நெஃபிலிம்ஸ் பற்றி பார்க்கலாம். அவங்க தான் ஏலியன்ஸ். ஸோ நெஃபிலிம்ஸ் யாருன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா நெஃபிலிம்ஸும் சாகலை. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், எல்லா அரக்கர்களும் சாகலை. இப்போ நோவாவோட கப்பலுக்குள்ள பார்த்தீங்கன்னா மிருகங்கள் எல்லாம் போச்சு. ஆனால் தண்ணியில் வாழுற தன்மை உடைய மிருகங்கள் போட்டுக்குள்ளே ஏறலை. ஏன்னா மழை தண்ணி வந்தால் அவங்க தண்ணிக்குள்ளே அவங்க ஜாலியாக இருப்பாங்க. they can spend time, it's a honeymoon time for them because there are a lot of water on the earth. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் வை இதனால தான் கப்பலுக்குள்ள அந்த நோவா ஆர்க்குள்ள இந்த மீன் தண்ணியை சார்ந்த எதுவுமே உள்ள போகல. அப்ப சில அரக்கர்களுக்கு தண்ணியில் தப்பிக்கும் வாழும் தன்மை இருந்துச்சு. ஸோ அந்த அரக்கர்கள்லாம் என்ன பண்ணாங்க, தப்பிச்சு they came after the flood. அதனால தான் நீங்க நோவாவை பத்தி நோவாவோட கதைக்கு முன்னாடி ஆதியாகமம் 6 தமிழ்ல இருக்காது, பட் ஹெபிரேயர், கிரேக்க மொழி, அதுக்கப்புறம் செப்டஜன், கிரேக்க மொழியில ஓல்ட் டெஸ்டமெண்ட் இஸ் செப்டஜன். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா நெஃபிலிம்ஸ் ஃப்ளட்டுக்கு முன்னாடியும் இருந்தாங்க, ஃப்ளட்டுக்கு அப்புறமும் இருந்தாங்க. இந்த பூமியில் மூக்கு மூலியமா சுவாசம் விட்டு பூமியில வாழ்ற அந்த மிருகங்கள் மட்டும்தான் அந்த ஆர்க்குள்ள ஏத்தப்பட்டுச்சு. அந்த மிருகங்கள் மட்டும்தான் பூமியில அழிஞ்சு போனாங்க. ஏன்னா மனிதர்களாகவே இல்லை. ஸோ என்ன ஆயிரும், அந்த
அரக்கர்கள் தான் வந்து நம்ம எங்கே பார்ப்போம்னா கானான் தேசத்துக்குள்ள அந்த தப்பிச்சு வராங்கல்ல, அவங்களோட வம்சம் வந்து திருப்பியும் கலப்பிடம் ஏற்படுது. அந்த கலப்பிடத்துலேருந்து வந்தவங்க தான் அந்த அந்த கானான் தேசத்துக்குள்ள இந்த மோசே யோசுவா எல்லாம் போய் பார்க்குறப்போ அங்கே வந்து இந்த அரக்கர்கள் எல்லாம் இருப்பாங்க. கிளியர் ஆயிடுச்சா? ஸோ இப்போ இந்த அரக்கர்கள் வந்து இன்னும் கலப்பிடம் பூமியில் உண்டாக்கிட்டு இருக்காங்க. நான் நிறைய வீடியோஸ் இருக்கு, ஐ கேன் ஷோ யூ. தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆக்சுவலி ஃப்ரம் திஸ் பிளட் லைன்ஸ், இந்த ரத்தத்துல இருந்து வந்த நிறைய பேர் பூமியில் இப்போ இருக்கிறாங்க. இதனால தான் கிரைஸ்டோட பிளட், இயேசுவோட பிளட் நமக்கு எவ்வளோ முக்கியம்னா நம்ம டிஎன்ஏ கரப்ட் ஆகாமல் இருக்கும். இனி வரும் நாட்களில் கிரைஸ்ட் டிஎன்ஏவை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அது மூலியமாக நம்ம எப்படி வாழ்கிறதும் நான் அதிகமாக அதை பற்றி பேசுகிறேன். பட் இதை புரிஞ்சுக்கோங்க, ஏலியன்ஸ் ஆர் டீமன்ஸ். எங்கிருந்து இப்போ ஏலியன்ஸ் வந்து எங்கிருந்து வராங்கன்னா தண்ணிக்குள்ளேருந்து வராங்க. தேர் ஆர் சிவிலைசேஷன்ஸ் அண்டர் வாட்டர். ஒன்றும் தண்ணிக்குள்ளே வந்து தே ஹேவன்ட், வெறும் தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 10% கூட இல்லை அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணது. இன்னும் 90-80% வந்து அவங்க ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. உண்மையினா தேர் ஆர் சிவிலைசேஷன்ஸ் அண்டர் வாட்டர். இந்த அட்லாண்டிக் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குல்ல, தண்ணிக்குள்ள வந்து சில உலகங்கள் இருக்கு. அந்த உலகங்கள்லேருந்து வருவங்க தான் ஏலியன்ஸ். ஏன்னா இப்போ பூமியில் பார்த்தீங்கன்னா டீமன்ஸ் இருக்காங்க, who are also called as aliens. டீமன்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. தேர் ஆர் சோல் டீமன்ஸ், தேர் ஆர் ஸ்பிரிட் டீமன்ஸ் அண்ட் தேர் ஆர் ஃபிசிக்கல் டீமன்ஸ். இந்த ஃபிசிக்கல் டீமன்ஸ் வந்து இந்த டீமன்ஸோட குழந்தைகள் எல்லாம் தான் ஃபிசிக்கல் டீமன்ஸ். தே ஆர் ஸ்டில் லிவிங். ஏன்னா ஈவில் ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா வேற ரெலம்ல இருக்காங்க, ஹெவன்லி ரெலம்ஸ்ல. தானியல் புக்ல வந்து சண்டை வரும்ல, அந்த புக்ல நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அவங்கனால பூமியில வந்து வாழ முடியாது. அவங்க பூமியில வந்து வாழணும்னா சரீரம் தேவை. ஸோ அப்படி சரீரத்து மூலியமா கலப்படமாகி வந்தவங்க தான் இந்த டீமன்ஸ், இந்த டீமோனிக் ஸ்பிரிட்ஸ். ஸோ இதை பத்தி நம்ம டீமனாலஜி பத்தி நம்ம அந்த சப்ஜெக்ட்குள்ள வந்து யூஸ்வலா வந்து நான் இங்கெல்லாம் பேச முடியாது. ஐ டீச் இன் மை ஸ்கூல் ஆஃப் டொமினியன் அண்ட் ஸ்கூல் ஆஃப் ஸ்பிரிட். அதில் வந்து நான் அதிகமாக பேசுவேன் இதை பற்றி. இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் we can start a class and we can talk about it sooner or later. பட் இதுதான் வந்து மெயின் பாயிண்ட், இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. Aliens are not holy people. Aliens are not righteous people. They are demons and they are the civilization that came into this world by evil spirits. So அதை பார்க்குறப்போ that is something you have to ignore. If you carry the blood of Christ, கிறிஸ்துவோட ரத்தம் உங்க மேல இருந்துச்சுன்னா, கிறிஸ்துவோட ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த ஏலியன்ஸ்ல எந்த ஏலியன்ஸாலையும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. அப்ப நீங்க ஒரு கொஸ்டின் யூஸ்வலா நம்ம மைண்ட்ல ரைஸ் ஆகும், அது என்ன அமெரிக்கா தேசத்துல மட்டும் அதிகமா ஏலியன்ஸ் பத்தி பேசுறாங்க, மற்ற கண்ட்ரிலெல்லாம் இது இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னா, எல்லா உலகத்துல எல்லா இடத்துலயும் சில போர்ட்டல்ஸ் இருக்கும். போர்ட்டல்ஸ்னா ஒரு கேட் மாதிரி, ஒரு கேட்வே மாதிரி. இந்த சிவிலைசேஷன்ல இந்த போர்ட்டல்ஸை ஓப்பன் பண்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிகழ்கள், அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். ஸோ அந்த அமெரிக்கா தேசத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே there is a portal of aliens that have been opened. இந்த மாதிரி கிரீச்சர்ஸோட போர்ட்டல் அங்கே ஓப்பன் ஆனதுனால தான் அங்கே நடக்குது. ஸோ are we clear about this? Aliens are demons. மைண்ட்ல ஏற்றிக்கோங்க and be careful. ஓகே, இந்த சண்டே ஈவினிங் நான் வந்து ஹாண்டா வைரஸ் பற்றி பேச போகிறேன். எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறது, what we have to do as a Christian. God bless you and I will see you soon.